வணக்கம் நண்பர்களே. பிறப்புச் சான்றிதழ் பிழைகள் திருத்தும் வழிகாட்டி எளிய நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறப்புச் சான்றிதழ் என்பது ஒருவரின் சட்டப்பூர்வ அடையாளத்தை நிரூபிக்கும் முக்கிய ஆவணம். பெயர், தந்தை, தாய் பெயர், பிறந்த தேதி போன்ற விவரங்களில் பிழை இருப்பது வருங்காலத்தில் கல்வி, கடவுச்சீட்டு, அரசு நலத்திட்டங்கள் போன்றவைகளில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். எனவே பிழைகளை முறையாக சரியான நேரத்தில் திருத்துவது அவசியம். பதிவு செய்யும் நடைமுறை என்னென்ன அப்படின்னா, குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள் பிறப்பை பதிவு செய்யும் சட்டப்பூர்வ கடமை உள்ளது. பொதுவாக மருத்துவமனையில் குழந்தை பிறந்தவுடன் நகராட்சி அல்லது ஊராட்சி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. 21 நாட்களுக்குள் பதிவு செய்தால் கட்டணம் இல்லாமல் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. காலக்கெடுவை தவறவிட்டால் தாமத காரணத்தை சொல்லி சிறிய அபராதத்தை செலுத்தி பதிவு செய்ய வேண்டும். எழுத்து பிழைகளை திருத்துதல் எப்படி அப்படின்னா, சான்றிதழில் சிறிய பிழைகள், அதாவது பெயர், தந்தை, தாய் பெயர் இருப்பின் உள்ளாட்சி அலுவலகத்தில் உள்ள சுகாதார ஆய்வாளர் அல்லது கிராம நிர்வாக அலுவலரை அணுகி ஆதார் அட்டை, மருத்துவமனை டிஸ்சார்ஜ் சம்மரி போன்ற ஆதாரங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் என தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. அதிகாரிகள் சரிபார்த்த பின் புதிய சான்றிதழ் வழங்குவார்கள். இதில் அரசிதழில் கெசட்டில் விளம்பரம் அவசியம் இல்லை என தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பெயர் மாற்றம் செய்யும் முறை எப்படின்னா, பிறப்புச் சான்றிதழில் பெயரை முழுமையாக மாற்ற விரும்பினால் முதலில் அரசிதழில் பெயர் மாற்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும். 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர் விண்ணப்பிக்கலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பெயர் மாற்றத்திற்கு மருத்துவ ஆயுள் சான்றிதழ் தேவை. கட்டணம் ஆன்லைன் மூலம் செலுத்தி உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்து விண்ணப்பிக்க வேண்டும். அரசிதழில் பெயர் மாற்றம் வெளியான பிறகு பிறப்பு பதிவாளர் அலுவலகத்தில் அந்த நகலை ஆதாரமாக கொண்டு பெயரை மாற்றலாம். டிஜிட்டல் முறையில் சான்றிதழ் 2018 ஜனவரி 1 முதல் பதிவு செய்யப்பட்ட பிறப்புகளை CRSTN இணையதளத்தில் இருந்து எளிதாக பதிவிறக்கம் செய்யலாம். சென்னை மாநகராட்சிகளில் தனித்தனி இணையதளங்கள் மூலமும் சான்றிதழ் பெறலாம். சான்றிதழ் தொலைந்து போனால் அல்லது நகல்கள் தேவையானால் அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல தேவையில்லை. இதில் முக்கிய குறிப்பு என்னன்னா, ஒரு முறை அரசிதழில் பெயர் மாற்றம் செய்த பின்னர் பழைய பெயரை மீண்டும் சேர்க்க முடியாது என்பதுதான் மிக தெளிவானது. ஏன்னா பழைய பெயரை மறுபடியும் சேர்க்கணும், அதுவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ண முடியாது. அதே போல அரசிதழில் பிழைகள் இருந்தால் 6 மாதங்களுக்குள் முறையிட வேண்டும். பிறப்புச் சான்றிதழில் மாற்றங்கள் ஆதார், கல்வி சான்றிதழ்களில் மாற்றத்திற்கு அடிப்படையாக அமைகின்றன. விதிமுறைகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்படலாம். கடைசியாக உள்ளூர் பதிவு அலுவலகம் அல்லது தமிழக அரசு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிப்புகளை சரிபார்க்க வேண்டும் என தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலம் பிறப்புச் சான்றிதழில் உள்ள பிழைகளை முறையாக திருத்தி வருங்கால சிக்கல்களை தவிர்க்கலாம் என தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பெயர் திருத்தம், அது மாதிரி தாய், தந்தை உங்கள் பெயரெல்லாம் கொஞ்சம் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.